அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி அவங்களே வந்து படப்பிடிப்பு மாதிரி சக நடிகர்களோட ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் வச்சு அவங்களே ஓடி அவங்களே வந்து அதை முடிச்சு அவங்களே அதை படப்பிடிப்பை எடுத்து அவங்களே ரிலீஸும் பண்ணிட்டாங்க. வந்து கங்காவா இருந்த தாவேகா இந்த பக்கம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட், இந்த பக்கம் விசிகா முஸ்லீம் லீக் முழு சந்திரமுகியா மாறிக்கிட்டே இருக்காங்க. ஈழ பிரச்சனையில் அவர் வெளியே வந்த போலாம் நான்லாம் வந்து ரத்தம் முறுக்கேற அவருக்காக ஓட்டு போட்டது மட்டும் இல்லாமல் ஓட்டு கேட்டாள். பாமகவுக்கு நடுவில் ஒண்ணுமே போனியே ஆகாம இருந்தது. வைகோ அவர்களை ஒட்டுமொத்தமா நிராகரிச்சுட்டாங்க. ஒர்க்கர்ஸ் யார்? இந்த கட்சிக்கு யார் ஒர்க்கர்? ஒர்க்கர் இருந்தால் தான் நீங்க உங்க சின்னத்திலேயே நின்றுருப்பீங்களா? நீங்க உதயசூரியன் சின்னத்துல நின்றவங்க தானே. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நடிகை கஸ்தூரி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அரசு பதவி ஏற்று கிட்டத்தட்ட 45 நாளை தாண்டி போயிட்டு இருக்கு. அவருடைய ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? பல விமர்சனங்கள்னாலும் பல முன்னேற்பாடுகள் பெருசா பேசப்பட்டு தான் இருக்கு. இன்னைக்கு பெண்கள் அதிரடிப்படையா இருக்கு. ரெண்டு விதமாகவும் பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி கண்டென்ட்டுக்கு குறைவே இல்லாத ஒரு அரசா இருக்கு. டெய்லி வந்து முன்னாடியெல்லாம் வந்து பேசிக்குவாங்க, ஏதோ விவாதிப்பாங்க, டிபேட்ல வரும். இப்பெல்லாம் டிபேட்லாம் இல்லை, அவங்களே ரீல் விட்டுடுறாங்க, அவங்களே அறிக்கையை கொடுத்துடுறாங்க. நல்லதுக்கும் ரீலு, கெட்டதுக்கும் ரீலு. கஞ்சா ஒழிப்பு ஓட்டம் இதெல்லாம் வந்து யாருக்கும் பொதுமக்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி அவங்களே வந்து படப்பிடிப்பு மாதிரி சக நடிகர்களோட ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் வச்சு அவங்களே ஓடி அவங்களே வந்து அதை முடிச்சு அவங்களே அதை படப்பிடிப்பை எடுத்து அவங்களே ரிலீஸும் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம், நான் பாராட்டுறேன். போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு முன்னெடுப்பை நான் பாராட்டுறேன். ஆனா அது உண்மையாகவே பப்ளிக்கோட சேர்ந்து பண்ணிருந்தா இன்னும் பாராட்டியிருப்பேன். நிறைய மக்கள் வந்தாங்கன்னு சொல்றாங்க. நிறைய பப்ளிக் வந்தாங்க. பப்ளிக்கே இல்லையே, பப்ளிக்கே இல்லை. ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரெஜிஸ்டர் எத்தனை பேர் பண்ணாங்கன்னு தெரியல. தாவேகா தொண்டர்கள் வரலங்கிறீங்களா? அப்படி இல்லை, தாவேகா தொண்டர்கள் இப்போ நம்ம யாரை சொல்றதுங்க? அங்கே வந்து நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம், அவங்க வந்து தாவேகா தொண்டராகவும் இருக்கலாம். நம்ம எப்படி சொல்ல முடியும்? தாவேகா உறுப்பினர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? சரி, எல்லா சினிமாக்காரங்களும் இப்போ வந்து பெருவாரியா ஏங்க சினிமாக்காரங்கள்னு எதுக்கு சொல்லணும்? இன்னைக்கு எல்லா கட்சிக்காரங்களுமே கூட தாவேகாக்கு தான் போறாங்க. ஆமா, இருங்க நானும் வந்து பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஆமா, அதாவது தேர்தல் வரைக்கும் போறேன்னு சொன்னது ஒரே கட்சிங்க, அது காங்கிரஸ். ஆமா, ஆனா தேர்தலுக்கு அப்புறம் எல்லாருமே போறாங்களே. எனக்கு வந்து இப்போ இது திசை மாறுது நம்ம விவாதம் இருந்தாலும் இது சுவாரஸ்யமா இருக்கு. இப்ப பாருங்களேன், எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் ஆல்மோஸ்ட் நாளொரு எம்எல்ஏவும் பொழுதொரு வண்ணமுமா இல்ல நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும்னு சொல்லுவாங்க. எடப்பாடி அவர்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நாளொரு எம்எல்ஏவும் பொழுதொரு முன்னாள் அமைச்சரும் போயிட்டே இருக்காங்க. ஆமா, பாஜகவிலேருந்து பெருசா போக மாட்டாங்க. பிகாஸ் அது வந்து கொள்கை ரீதியா இங்கேருந்து போகவும் விரும்ப மாட்டாங்க. எதிரி வேற இல்ல, அதெல்லாம் ஒரு எதிரியும் இல்லை. இப்பதான் அவர் தான் மத்திய அரசுல இருந்து இந்திய அரசு ஒன்றிய அரசை தூக்கி ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு நீ சொன்னது வேண்டாம் நான் சொன்னது வேண்டாம், நான் ஒன்னு புதுசா சொல்றேன். அவர் தான் இந்திய அரசுன்னு எழுதிவிட்டாரு. நிதி ஆயோக்கு ஒரு இதை எழுதி வச்சிருக்காரு கடிதம். புதிய கல்விக் கொள்கைக்கு தானே கடிதம் இருக்கிற முன்னாள் இந்திய அரசு அப்படின்னா அவர் இந்திய அரசு, தேசிய அரசு, ஏதோ ஒன்று நடுவண் அரசு, ஏதோ ஒன்று சொல்லி பாருங்க. ஒன்றிய அரசை தூக்கி ஓரமா போட்டாச்சு. அது டிஎம்கே இல்ல, அது அப்படி பேசினாலே நீ டிஎம்கேன்னு ஆயிரும். ஆமா, ஏற்கனவே இவங்க அப்படிதான் இருக்காங்க. ஏற்கனவே தாவேகா வந்து கங்காவா இருந்த தாவேகா இந்த பக்கம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட், இந்த பக்கம் விசிகா முஸ்லீம் லீக் முழு சந்திரமுகியா மாறிக்கிட்டே இருக்காங்க. மதிமுக உள்ள வர போகுது. வைகோ அந்த மீம்ஸ் நீங்க பாத்தீங்களா? திமுக காரங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா? ஆமா, வைகோ வந்து ஒன்னா முடிச்சுட்டாராம். அடுத்தது இப்போ ஒரு கட்சியா முடிச்சிட்டாரு. அது இன்னொன்னு போடுறாங்க, ஆமா பூந்த விடம் அப்படியே போடுறாங்க. ஐயோ அப்படிலாம் போடாதீடா, அது வந்து இந்த இதுக்கு விளம்பரம்டா, குசுபத்திக்கு போற விளம்பரம் தூக்கி இப்படி மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ விஜய் அவர்கள் சேஃப்டியா இருக்குன்னு பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவரால் ஒரு தரம் அவரையும் மீறி ஜெயிச்ச கட்சி திமுக 2021. ஆமா, அங்கேயும் சொல்லி முடிச்சாச்சு. ஒரு எம்பி அனுப்பிச்சாங்க லோக்சபாவுக்கு, முடிஞ்சுது கதை.
எல்லாருமே வந்துட்டாங்களே. டிஎம்டிகேவும் கொங்கு ஈஸ்வரனும் மட்டும்தான் பேலன்ஸா? ஆமா மேடம். தேமுதிக இருக்கு. தமிழ் சாரி இருக்காரா? இருக்காரு. ரொம்ப ஒரு ஒரே எம்எல்ஏ அந்த பக்கம் நிக்கிறது வந்து மேடம் தான் நினைக்கிறேன், பிரேமலதா மேடம் தான். இல்ல வேற யாராச்சும் இருக்காங்களா? திமுகவும் இல்லை. இப்போ அதிமுக வந்து வெளிப்படையா கரையுது. அதுக்கு காரணம் வந்து ஒரு பக்கம் ஆட்சியில 5 வருஷமா காத்திருந்தவங்களுக்கு இதுக்கு மேல முடியாதுங்கிற அவநம்பிக்கை. அந்த அவநம்பிக்கைக்கு காரணம் எடப்பாடியாருடைய தவறான முடிவுகள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நேற்று சிவி சண்முகம் அவர்களோட சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்த வேலுமணி அவர்கள் இன்னைக்கு இங்க இருக்கிறாரு. இப்போ அவர் தான் துணை பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களோட இருக்காரு. ஆனா அங்க வெளியே பேசிக்கிறாங்கங்க, இது எத்தனை நாளுக்கோ அப்படின்னு பேசிக்கிறாங்க. நமக்கு தெரியல. ஒரு கட்சியுடைய பர்டிகுலரா எங்களுடைய கூட்டணி கட்சி பாஜகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில கட்சி, அதனால அவங்கள பத்தி நம்ம கருத்து சொல்றது சரியா இருக்காது. ஆனா எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றது ஒன்றும் கருத்து கிடையாது. இதோ இன்னைக்கு நம்ம இப்ப மதியம் பேசுறோம், காலையில எம்ஆர் விஜயபாஸ்கர் அவருக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறாருங்க. எம்எல்ஏவை தூக்கி கடாச்சிட்டு போறாரு அவரு. ஏன்னா இப்ப கட்சி தாவல் அவருக்கு. இப்போ சி விஜயபாஸ்கரா இருக்கட்டும், எம்ஆர் விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஜெயிச்ச எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ. கண்டிப்பா மேடம். ஆல்ரெடி 4 பேர் சிட்டிங் எம்எல்ஏ தானே. ஏற்கனவே போனவங்க. ஆமா, மரகதம் குமரவேலு அந்த குரூப். ஸோ சிட்டிங் எம்எல்ஏஸே வந்து போறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து யூஸ்வலா நான் பார்த்ததில்லை எந்த ஸ்டேட்டிலுமே. மேடம், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு போறாங்கன்னா என்ன எதிர்பார்ப்போட போறாங்க? திரும்ப அவர் சீட்டு கொடுப்பாரு, அமைச்சர் கொடுப்பாரு. அதான் வைகோ புட்டு சொல்லிட்டாரு. குதிரை பேரத்தை புட்டு வச்சிட்டாரா? இல்ல, வைகோ தான் நாங்க 2 எம்எல்ஏவை வந்து ராஜினாமா பண்ண சொன்னாங்க, அங்க வந்து விஜய் பக்கம் வந்துட்டா அவர் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஓபனா சொல்லிட்டாரு. அது வந்து சட்ட விரோதம். அப்படி எல்லாம் பேசினா வந்து இந்த ஆட்சிக்கே வந்து அது ஆபத்தா முடியும். அவங்க 2 பேரும் இங்க போறதுக்கு முன்னாடியே வேலைய ஆரம்பிச்சாரு. எப்படி மேடம், எப்படி எடுத்துக்கிறது? கடைசியில 2 எம்எல்ஏ திமுகல சேர்ந்துட்டாங்க. இன்னொரு கதையா இருக்கு. நீ என்ன ஏற்கனவே உதயசூரியன்ல தாங்க அவங்க போட்டு ஜெயிச்சதை, அதை யோசிச்சு பாருங்க நீங்க. அந்த மாதிரி இருக்குது அங்க. இல்ல, ராஜினாமா பண்ண சொல்றாரு மேடம். அவருடைய பையன் இப்ப எம்பியா இருக்காரு. அவர் ராஜினாமா பண்ணாரு. அவர் வைக்கணும், அமைச்சராக்கணும் அப்படின்னு எல்லாம் வைகோவுக்கு ஒரு ஆசை இருக்கிறதா தெரியுது. எப்படி சிவி சண்முகம் அவர்கள் எம்பியா இருந்து கொண்டே எம்எல்ஏவுக்கு போட்டு ஜெயிச்சாரோ, அதே போல துரை வைகோ அவர்களை வந்து இங்க திருச்சியில நிக்க வச்சா, ஏற்கனவே அங்கதான் எம்பி அவரு. அங்க வந்து அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அமைச்சர். அவங்களுக்கு தமிழ்நாடு அரசியல்ல தமிழக அமைச்சர் ஆகிறது தான் முக்கியம். எம்பியா இருக்கிறது வந்து அவங்க வந்து திமுகவுக்கு ஒரு உபரி எம்பியா தானே அங்க இருக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் அவர் கணக்கு போடுறதா தெரியுது. பட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நான் மிகுந்த மரியாதையோட சொல்றேன். வைகோ என்ற ஆளுமைக்கு நான் ஓட்டு போட்டால், ஈழப் பிரச்சனையில் அவர் வெளியே வந்த போலாம் நான்லாம் வந்து ரத்தம் முறுக்கேற அவருக்காக ஓட்டு போட்டது மட்டும் இல்லாமல் ஓட்டு கேட்டாள். அவரு மாறி 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 எத்தனை கட்சி மேடம் பேலன்ஸ் மக்களுக்கே தெரியும். நம்ம வந்து அவரை வேண்டாதமா சொல்லல, மக்களுக்கே தெரியும். நான் என்னோட குற்றச்சாட்டையே சொல்லலை. மருத்துவர் ஐயாவையும் இப்படிதான் புறக்கணிச்சாங்க மக்கள். இன்னைக்கு அன்புமணி அவர்கள் தொடர்ச்சியாக என்டிஏல இருந்து 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 தான் சரி இவர் இந்த பக்கம்தான் அப்படிங்கிற ஒரு முடிவில் மக்கள் இருக்கிறாங்க. அதனால தான் சௌமியா மேடம் வந்து இன்னைக்கு இதில் அவங்க நல்லா ஜெயிச்சிட்டாங்க இல்லையா? பாமக வந்து என்டிஏலேயே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கட்சி அவங்க தான். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாறி மாறி அரசியல் பண்ணால் புறக்கணிச்சிருவாங்க. மருத்துவர் ஐயாவை புறக்கணிச்சாங்க. பாமகவுக்கு நடுவில் ஒன்றுமே போனியே ஆகாமல் இருந்தது. வைகோ அவர்களை ஒட்டுமொத்தமாக நிராகரிச்சிட்டாங்க. திமுக மட்டும் இல்லைன்னா துரை வைகோ ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஆவது தேர்தலுக்கு முன்னமே அவங்க வந்து தங்களுடைய பப்ளிக்காவே தெரிஞ்சது எதிர்ப்பு கிளப்பினாங்க. இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் இன்றைக்கு இந்த 29ஆம் தேதி ஜூன் அவர் பதவி, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் பதவி ஏற்றுக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு வாழ்த்துக்களை நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். எதுக்கு சொல்றேன்னா, மாணிக்கம் தாகூரும் ஜோதிமணியும் ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தலுக்கு முன்னாடியே பெரிய ஒரு மியூட்டினி ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா வைகோ என்ன பண்ணாரு? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் பேசிக்கிட்டு இருந்தாங்கங்க அவங்க. ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா. வைகோ நிலைமைக்கு அவர் பேசுற பேச்சா அதெல்லாம்? துரைமுருகன்
வைகோ இவங்கெல்லாம் எவ்வளோ சீனியர் லீடர்ஸ், இவர் இப்படி பேசுறாரு. இல்ல இப்ப நீங்க தாவேகா பக்கம் போறாங்களா மேடம்? இப்ப இதனால தாவேகா இது அந்த தாட்டை முடிக்கல, இப்படி பேசுறாரு. பிள்ளை பாசத்துக்காக என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. அதிமுகலையும் இன்னைக்கு பிள்ளை பாசம்ங்கிறது உழுக்குது, திமுகவிலையுமே வந்து பிள்ளை பாசம் தான் உழுக்குது. அதை நீங்க மகன்னு வச்சுக்கோங்க, மருமகன்னு வச்சுக்கோங்க, எப்படியோ வச்சுக்கோங்க. இது பிள்ளை பாசம் கண்மூடித்தனமான அடுத்த தலைமுறை செட்டில் பண்ணோங்கிற ஒரு அர்ஜென்ட்டில் வைகோ வந்து தேர்தலுக்கு முன்னாடி செஞ்சிருந்தா அது தவறா ரைட்டாங்கிறது வேற. இப்போ அவர் யார் என்ன அங்கீகாரம் கிடைக்குங்க? அவர் இந்த பக்கம் வரன்னு டீல் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தா மக்கள் ஜெயிக்க வச்சிருவாங்களா? அவர் விசில் சின்ன தோப்பாருங்க. தமிழக முதல்வர் விஜய் அவர்களே ஜெயிக்க வைப்பாரு, நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மக்கள் தாங்க ஜெயிக்க வைக்கணும். நீங்க ராஜ்யசபா எம்பிக்கு வேணா விஜய் அவர்களை வந்து நீங்க நம்பலாம். பொது தேர்தலில் நீங்க எப்படி நீங்க மக்களை தாண்டி நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க? இல்ல மேடம், இத்தனை கட்சி மாறி மாறி போயிருக்காரு திரு வைகோ அவர்கள். ஒண்ணுமே அவருடைய வரவேற்பை விஜய் அவர்கள் எதிர்பார்க்கறாங்களா இல்ல உங்களா வாண்டடா போறாங்களா எப்படி மேடம்? திரு வைகோவுடைய வருகை தாவேகாவுக்கு நல்லதா கெட்டதா? தாவேகாவுக்கு நல்லது கிடையாது. கங்கா சந்திரமுகி ஆகுறதுக்கு தான் இதெல்லாம் வழி. ஏற்கனவே அங்கே IOML கொடுக்குற அழுத்தத்தினால இன்னைக்கு மதம் மாற்ற தடுப்பு சட்டம், இன்னைக்கு ஹைகோர்ட் வேர்டிக்ட் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பயங்கர இழுபறியா இருக்கு. கண்டிப்பா ஒரு சட்ட அமைச்சர் ரைட் ராயலா பேசாம வட குழன்னு பயந்து பயந்து பேசுறத நம்ம பார்க்குறோம். எந்த சர்ச்சும் வந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ ஜாகிரதையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 4 பக்கம் இழுக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, முஸ்லீம் லீக் ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, விசிகே வந்து விசிகே உள்ளேயே இழுத்துக்கிறாங்க. அது வேற விஷயம். ஏன்னா வன்னியரசு வந்து இப்போ அவர் தான் 2 MLA ஒரு MLA. ஆமா அமைச்சர். ஸோ கட்சியில வந்து அவர் என்ன செஞ்சாலும் வந்து அவருக்கு பாதிப்பு வராதுங்க. உங்களுக்கு இது அரசியல் சாசனப்படி நாளைக்கு அவர் வந்து ஒரு பக்கம் போனார்னா கட்சி வந்து பாதியாக பிளவுபடும். அதனால எதுவும் இப்படி இருக்கிறாங்க. காங்கிரஸ் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் கேட்காம கம்முன்னு இருக்காங்க. அவங்க பங்குக்கு அவங்க அமைச்சர் ஒருத்தர் வந்து சர்ச்சை வீடியோவில் சிக்கிக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மற்றபடிக்கு மாணிக் தாகூர் இன்னைக்கு தலைவராக இருக்கிறாரு அப்படின்னா அது வந்து இதுதான் உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரிகிறது. விஜய் அவர்களை அவர் முன்னாடியிலிருந்து சப்போர்ட் பண்ணது. அதனால தான் இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து எம்பி ஆயிருக்காரு. மாணிக் தாகூர் தலைவர்னா காரணம் விஜய். ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் பாலமாக அவங்க தான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. வைகோ என்ன பண்ணாரு? வைகோ எதுக்கு போறாரு? மக்களுக்காகவா? ஈழத்துக்காகவா? மொழி பிரச்சனைக்காகவா? யாருக்காக போறாரு? அப்போ மகனுக்காக போறாரு. தனக்காக கூட போக மாட்டார், ஏன்னா அவர் நிற்க மாட்டார். அப்போ என்ன எதுக்காக போறாரு? காவேரி தண்ணிக்காகவா? அப்போ எதுக்கு போறாரு? திமுகவில் இருக்கக்கூடிய கொள்கைக்கும் அவருக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கு? அவருக்கு எல்லா கொள்கைக்கும் அவருக்கு ஓகே, அவர் எல்லா கட்சியிலும் இருந்திருக்காரு. அப்போ கொள்கை வித்தியாசம் திடீர்னு வந்துருச்சா? தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கொள்கை இருந்த கொள்கை இப்போ திமுகவில் மாறி போச்சா? ஆட்சி மாறி போச்சு. அவருக்கு இப்போ வந்து அவ்வளவு பெரிய மனிதன் இவ்வளவு வெளிப்படையாக இருப்பது, வெளிப்படையாக சில சொற்களை சொல்ல முடியாது, மனசுக்குள்ள தோணுது, அதை சொல்ல முடியாது. எவ்வளோ ஒரு மரியாதையான இடத்துல இருக்க வேண்டியது மூத்த அரசியல். அவரால் தாவேக்காக்கு என்ன வந்து நல்லது நடந்துரும்? மேடையா போய் சூறாவளி. இல்ல ஒருவேளை இப்ப திமுக மாதிரி கிட்ட 23-24 கட்சியும் வந்து கூட்டணிக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்களா? இல்ல தாவேக்கா தரப்பு எப்படி மேடம் இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஏன்னா அங்க ராஜினாமா டேட்டா இங்க போறாங்க. தாவேக்கா புது கட்சி. ஆதவர்ஜுனா ஏற்கனவே விசிகேல இருந்தவர் தான். புஷி ஆனந்த் ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்தவர் தான். செங்கோட்டையன் நிர்மல் வந்து பாஜக அதிமுக. நிர்மல் வந்து 15 வருஷம் பாஜகவில் இருந்துவிட்டு அதுக்கப்புறம் அதிமுக வந்து அது வழியா தாவேக்காக்கு வந்தவர். செங்கோட்டையன் அவர்கள் இந்த எடப்பாடியார் அவர்களோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து பூதாகரமாக வெடித்த போது ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொன்னார். இவர் அதை கடைசி வரைக்கும் கேட்கல. கடைசியில் செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சர் ஆயிட்டார். அவர் சொன்னதை கேட்டிருந்தா ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக தரப்புல எனக்கு ஆட்சி அமைச்சராக இருந்தால் கூட அவருக்கு அந்த அமைச்சர் யோகம் இந்த வருஷம் இருக்கு ஆயிருக்கலாம். ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு வேற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும் தான் நான் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறேன். அவங்க 3ஆ உடையாம
இருந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓபிஎஸ், சின்னம்மா எல்லாரையும் சேர்த்து ஒரு தேர் இழுத்துருக்கலாம். தனித்தனியாக நின்றது தவறாக போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். பட் எனிஹோ எல்லாருமே அங்கங்கேருந்து வந்தவங்க தான். கண்டிப்பாக. அதனால் ஒரு புது கட்சியில் நிறைய இடம் இருக்குது, நிறைய தேவை இருக்கும். ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போய் எல்லாரும் இது பண்ணுற மாதிரி தான். சக்ஸஸ், இவங்க வெற்றி, அந்த வெற்றிக்கு பின்னாடி எல்லாரும் ஓடுறாங்க. இன்னைக்கு வைகோ அவர்கள் தனக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும்னு நினச்சி ஓடுறாரு. அவர் கட்சியில் ஒர்க்கர்ஸ் கூட எந்த அளவு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மல்லை சத்யா தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், திராவிட வெற்றி அவரே வெறுப்போட தான் வெளில வந்து பெட்டியெல்லாம் கொடுத்தாரு. ஸோ ஒர்க்கர்ஸ் யாரு? அவர் தான் ரைட் ஹேண்டு. அப்போ ஒர்க்கர்ஸ் யார்? இந்த கட்சிக்கு யார் ஒர்க்கர் இருக்கு? ஒர்க்கர் இருந்தால் தான் நீங்கள் உங்கள் சின்னத்திலே நின்றுருப்பீங்களே. நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்றவங்க தானே. கண்டிப்பாக. அப்போ உங்களுக்கு என்ன மரியாதை? உங்களுடைய தாய் கழகத்திலே உங்களுக்கு மரியாதை இல்லை. நீங்கள் இப்போ போய் சேர்ந்துக்கிற இடத்துல இது வந்து அவரை பற்றிய விமர்சனம் இல்லை. பட் இவங்க எல்லாரும் போனால் திருப்பி அனுப்ப மாட்டாங்க எந்த கட்சியிலையும். எனக்கு தெரிஞ்சு பாஜகலேருந்து கூட நிறைய பேர் போய் சேர்றாங்க. அதில் முக்கியமான பேர்னா விஜயதரணியா சொல்லலாம். எல்லாரும் சேருவாங்க. யாரையுமே ஒரு கட்சி திருப்பி அனுப்பாது. எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த வாங்க உங்களுக்கான ஒரு இடம் இருக்கும், அங்கீகாரம் கொடுக்குறோம். கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டால் தான் வந்து தூக்கிடுவாங்க. கண்டிப்பாக மேடம், நிறைய விஷயங்கள் பேசணும். தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி மேடம்.